எழுதப்படாத ஒரு பந்தி இருக்கிறது. ஏனென்றால் சமூக வலைத்தளங்களிலே அலனை ஸ்ரீதரன் வீட்டிலே கைது செய்தார்கள் என்று ஒரு பொய்யான பரப்புரையை அவர்கள் பரப்பினார்கள். அது வேற யார், வேறு எந்த கட்சியினரும் எழுதவில்லை. தமிழரசு கட்சியினுடைய இந்த அடிவடிகள் தான் அந்த அந்த பதிவுகளை செய்தார்கள். அந்த பதிவுகள் முகநூல் எல்லாரோடும் பார்க்கின்ற போது, கியா பண்ணப்பட்ட அனைவரையும் பார்க்கின்ற போது, அது அனைத்தும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு கும்பல். அதாவது இப்போது இவரால் புதிதாக பிடிக்கப்பட்ட ஒரு கும்பல். அதாவது ஸ்ரீதரன் சுமந்திரனால் பிடிக்கப்பட்ட ஒரு கும்பல் தான் இதை செய்தது. ஆகவே கிளிநொச்சி மாவட்ட கிளை என்று எழுதுவதன் மூலம் அந்த பொய்யான பரப்புரை உண்மை போல காட்டி இவரை டேமேஜ் பண்றது, அதாவது ஸ்ரீதரன் அவர்களை டேமேஜ் பண்றதுக்கான பதிவு தான் இது. அதாவது ஸ்ரீதரனை டேமேஜ் பண்றதுக்கான பதிவு ஒன்று. மற்றது இந்த மக்கள் மத்தியில முழுக்களும் வாசிச்சு எல்லாம் விளங்கி மக்கள் கதைப்பதில்லை. காத்து வாக்கில இப்படி நடக்க போய்க்க, கடைக்கு போய்க்க கேட்கிற சம்பவங்கள் தான் மனதில் நிற்கும். அப்படித்தான் இந்த கதையை பெறப்போகுது. அப்ப இந்த இந்த இது இந்த அதாவது ஸ்ரீதரன் வீட்டிலே கைது செய்யப்பட்டார் என்ற அந்த பொய் பிரச்சாரத்துக்கு பிறகு இவர் நீக்கி விட்டார் என்றால் இவர் ஏதோ தூயவன், நல்லவன், இவர் ஒரு நீதிமான் போல இவர் தன்னை காட்டுவது. அப்ப ஸ்ரீதரனை டேமேஜ் பண்ணுவது, தன்னை ஒரு தூயவானாக காட்டுவது, இரண்டு அடிப்படையில தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அந்த நோக்கம் தான் இதுல நிறைவேறுகிறது. ஆனால் இப்போது பூதம் கிளம்பி இருக்கிறது, பந்தோரா பாக்ஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது இன்னும் கணக்க பிரச்சனையில கொண்டு வரும். தொடர்ந்து கட்சிக்குள்ளே களையெடுப்பு செய்ய வேண்டி வரும். களையெடுப்பு செய்ய தானே இல்லாம போயிடுவார். நாங்கள் இந்த மரத்தில இருந்து கொண்டு அடிமரத்தை தரைச்சு கொண்டிருக்கோம் தானே, அப்ப விழுந்துவோம். அதை நோக்கிதான் இது போகிறது.